தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com. யாழ் காணி உரிமையாளர்களுக்கு முக்கிய அறிவிப்பு. 11,2657 ஹெக்டேயர் காணி அரசாங்கத்தால் சுவீகரிப்பு. நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல் வெளியானது காரணம். யாழ் செம்மணி மனித புதுக்குழி விவகாரம் தமிழக முதலமைச்சர் வழங்கிய உறுதி. ராணுவ பதக்கங்கள் ஒரு உலோகத்துண்டு விமர்சனத்திற்கு நாமல் அதிருப்தி. 2 பிள்ளைகளின் தாய் வீட்டிற்குள் அரங்கேற்றிய தகாத செயல் தலை சுற்ற வைக்கும் பின்னணி. போதைப் பொருட்களுடன் இரவு விருந்திற்கு வந்தவர்களுக்கு நேர்ந்த கதை. தென்னிலங்கையில் நேர்ந்த சோகம், மரணத்தில் முடிந்த பிறந்த நாள் கொண்டாட்டம். சுவிஸ் ஆஃப்ரிங்கன் நகரத்தில் குறைந்த விலையில் சிறந்த தரத்தில் உங்கள் வீட்டு தேவைகளுக்கான யாவும் ஒரே இடத்தில். லிட்டில் ஏசியா. இங்கே தாயகத்தில் இருந்து தரமான மரக்கறி, ஃப்ரெஷ்ஷான இறைச்சி, சுவையான மீன் வகைகள் மற்றும் ஆசிய, ஆப்பிரிக்க, தாய்லாந்தில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பலசரக்கு பொருட்கள் அனைத்தும் ஒரே கூரையின் கீழ். உங்கள் ஷாப்பிங்கை இனிமையாக்க 200க்கும் மேற்பட்ட கார் பார்க்கிங் வசதி. மேலும் ஹைவேயில் இருந்து வரும் 700 மீட்டர் தூரத்தில் மிக பிரம்மாண்டமான லிட்டில் ஏசியா எக்ஸோட்டிக் ஃபுட். இன்னும் என்ன யோசிக்கிறீங்க? இப்பவே வாங்க, கையோட அள்ளிட்டு போங்க. லிட்டில் ஏசியா எக்ஸோட்டிக் ஃபுட், பார்க் வெக் 2, 4665 ஆஃப்ட்ரிங்கன். தொடர்புகளுக்கு 0627 981111. தொடர்பென விரிவான செய்திகள். நீர்கொழும்பு சிறைச்சாலைக்குள் நேற்று மதிய வேளை 2 கைதிகள் குழுக்களிடையே ஏற்பட்ட மோதலானது போருமூனா என்ற பாதாள உலக குழு உறுப்பினருடன் நெருங்கிய தொடர்புடைய சுரேஷ் என்ற போதைப்பொருள் கடத்தல்காரரால் வழிநடத்தப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். போதைப்பொருள் கடத்தல் தொடர்பான தகவல் ஒன்றை காட்டிக் கொடுத்த சம்பவத்தை அடிப்படையாக கொண்டே இந்த மோதல் ஏற்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. நீர்கொழும்பு சிறைச்சாலையானது குறுகிய கால கைதிகள் மற்றும் விளக்கமறியல் கைதிகள் ஆகிய 2 தரப்பினரையும் தடுத்து வைக்கும் ஒரு இடமாகும். அங்கு தற்போதைக்கு சுமார் 1800 கைதிகள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். சிறைச்சாலைக்குள் இருந்த 2 எதிரெதிர் குழுக்களிடையே இந்த மோதல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மோதல் தீவிரமடைந்ததை அடுத்து சிறைச்சாலைக்குள் பெரும் பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டது. இதன்போது சிறைச்சாலையின் விசேட விடுதிகளின் பூட்டுகளை உடைத்து அங்கிருந்த விசேட கைதிகள் மீதும் வன்முறையில் ஈடுபட்ட கைதிகள் தாக்குதல் நடத்தியதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். மேலும் ஒரு குழுவினர் போதை ஏறும் நோக்கில் சிறைச்சாலையில் உள்ள மருந்தகத்தை உடைத்து அங்கிருந்த வலி நிவாரண மாத்திரைகளை அதிகளவில் உட்கொண்டுள்ளதாகவும் காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு மருதங்கணி பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட தேவதுறவு பகுதியில் அமைந்துள்ள 11,2657 ஹெக்டேயர் பரப்பளவுடைய காணியை பொது தேவைக்காக சுவீகரிக்கும் நடவடிக்கைகளை நில அளவை திணைக்களம் ஆரம்பித்துள்ளது. இது தொடர்பாக நில அளவை திணைக்களம் வெளியிட்டுள்ள விசேட அறிவிப்பில் மருதங்கணி பிரதேச செயலாளரின் 2026 மே 21 தேதியிட்ட நில அளவை கோரிக்கை மற்றும் காணி அபிவிருத்தி அமைச்சின் வர்த்தமானி குறிப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மருதங்கணி கிராம அலுவலர் பிரிவுக்குட்பட்ட தேவதுறவு என அழைக்கப்படும் குறித்த காணி பொது தேவைக்காக சுவீகரிக்கப்படவுள்ளதாகவும் சுவட்டு வரைபடம் YAVDE 2016-36 அமைவாக காணி சுவீகரிப்பு சட்டத்தின் பிரிவு 5 கீழ் நில அளவீட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி எதிர்வரும் ஜூலை 9 தேதி முதல் தொடர்ந்து வேலை நாட்களில் காலை 9 மணி முதல் மாலை வரை நில அளவீட்டு பணிகள் இடம்பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த காணியின் மீது உரிமை கோரும் நபர்கள் தங்களது உரிமையை உறுதிப்படுத்தும் ஆவணங்களுடன் குறிப்பிட்ட நாளில் நேரில் ஆஜராகி காணி எல்லைகளை சுட்டிக்காட்டி நில அளவீட்டு பணிகளுக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு நில அளவை திணைக்களம் கேட்டுக் கொண்டுள்ளது. வெள்ளுவாய பிரதான வீதியில் அமைந்துள்ள விடுதி ஒன்றில் பேஸ்புக் ஊடாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த விருந்து ஒன்றில் கலந்து கொண்ட 15 பேர் போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
நேற்றிரவு நடைபெற்ற இந்த விருந்து நிகழ்ச்சியில் நாட்டின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிகழ்வை முன்னிட்டு மேற்கொள்ளப்பட்ட விசேட சோதனை நடவடிக்கையின் போது ஹெரோயின், ஐஸ் மற்றும் போதை மாத்திரைகளை வைத்திருந்த குற்றச்சாட்டில் 15 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பண்டாரவளை குற்றப்புலனாய்வு பிரிவு மற்றும் சிறப்பு பிரிவு அதிகாரிகள் இணைந்து இந்த சோதனை நடவடிக்கைகளை முன்னெடுத்திருந்தனர். கைது செய்யப்பட்ட 15 பேரும் நேற்று பண்டாரவளை நீதவான் முன்னிலையில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதுகுழி விவகாரம் தொடர்பில் சர்வதேச குற்றவியல் நீதி பொறிமுறையை நாடுவதற்கு ஆதரவளிப்பதில் தமிழகத்திற்கு ஒரு கடமை இருப்பதாக குறிப்பிட்ட தமிழக முதலமைச்சர் விஜய் பொறுப்புக்கூறல் விடயத்தில் அடுத்த கட்டமாக இவ்வாறு செயற்படலாம் என்பது பற்றி துரிதமாக ஆராய்வதாக தமிழ் தேசிய பேரவையினரிடம் உறுதியளித்துள்ளார். தமிழகத்திற்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ் தேசிய பேரவையின் பிரதிநிதிகள் குழு கடந்த 3ஆம் தேதி தமிழ்நாடு அரசின் தலைமை செயலகத்தில் தமிழக முதலமைச்சர் விஜயை சந்தித்து கலந்துரையாடிய போதே இந்த விடயத்தினை அவர் வெளிப்படுத்தினார். அத்துடன் ஈழத்தமிழர்களுக்கான அரசியல் தீர்வு மற்றும் அதனை முன்னிறுத்திய சர்வகட்சி மாநாடு உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் தமது நிர்வாக கட்டமைப்பின் கீழுள்ள வெளிநாட்டு விவகாரங்கள் பற்றி ஆராயும் குழுவுடன் கலந்துரையாடி அதன் பின்னர் தமது தீர்மானத்தை அறிய தருவதாகவும் தமிழக முதலமைச்சர் கூறினார். மேலும் இலங்கை தமிழக கடற்றொழிலாளர்கள் விவகாரத்திற்கு முன்னுரிமை அளித்து ஒரே முறையில் கையாள்வதாகவும் தமிழக முதலமைச்சர் குறிப்பிட்டார். தமிழகத்திலுள்ள இலங்கை தமிழ் அகதிகளின் தேவைப்பாடுகள் என்னவென்பதை அறிந்து அவற்றை பூர்த்தி செய்வதற்கு விரைவாக நடவடிக்கை எடுப்பதாகவும் தமிழ் தேசிய பேரவையின் பிரதிநிதிகளிடம் தமிழக முதலமைச்சர் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ராணுவ பதக்கங்களை ஒரு உலோக துண்டு என்று வர்ணிக்கும் சமீபத்திய கருத்துக்களை நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ விமர்சித்துள்ளார். இத்தகைய கருத்துகள் இலங்கையின் போர் வீரர்களின் தியாகங்களையும் சாதனைகளையும் குறைத்து மதிப்பிடுவதாக அவர் கூறினார். மாத்திரை கொட்டுப்புலுவில் நடைபெற்ற ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசிய ராஜபக்ஷ ஆயுதப்படைகளின் உறுப்பினர்கள் பெறும் பதக்கங்கள் அவர்களின் தைரியம், தியாகம் மற்றும் சேவையை பிரதிபலிக்கின்றன என்றும் அவை மரியாதையுடன் நடத்தப்பட வேண்டும் என்றும் தெரிவித்தார். வீரர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கும் பேரப்பிள்ளைகளுக்கும் பெருமையுடன் காட்டும் ஒரு பதக்கத்தை வெறும் ஒரு உலோகத்துண்டு என்று குறிப்பிடுவது வெட்கக்கேடானது என்று கூறிய அவர், இத்தகைய கூற்றுக்கள் ராணுவ வீரர்கள் செய்த தியாகங்களையும் புறக்கணிக்கின்றன என்றும் குறிப்பிட்டார். முன்னாள் பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கும் அதேவேளையில் அரசாங்கம் போர் வீரர்களை அவமதித்து வருவதாகவும் ராஜபக்ஷ குற்றம் சாட்டினார். ஆயுதப்படைகளின் உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் கண்ணியத்தையும் அங்கீகாரத்தையும் குறைக்கும் முயற்சியுள்ளதா என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். விவசாயிகள், பட்டதாரிகள் மற்றும் வாழ்க்கை செலவை பாதிக்கும் பிரச்சினைகளுக்கு தீர்வுகள் இல்லை என்று கூறி அரசின் பொருளாதார கொள்கைகளையும் விமர்சித்தார். மேலும் முந்தைய அரசுகளால் தொடங்கப்பட்ட முக்கிய உட்கட்டமைப்பு திட்டங்களின் பலன்களை முழுமையாக பயன்படுத்த தவறியதாக அவர் அரசின் மீது குற்றம் சாட்டினார். அத்துடன் எதிர்க்கட்சிக்கு ஆதரவாக பொதுமக்கள் ஒன்றிணைய வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்துள்ளார். எப்பாவல மற்றும் அதனை சுற்றியுள்ள பல பிரதேசங்களில் நீண்ட காலமாக சட்டவிரோத மதுபானம் மற்றும் போதைப்பொருள் விநியோகத்தில் ஈடுபட்டு வந்த தோணி என்ற மாற்றுப் பெயரை கொண்ட பெண்ணொருவர் ஹெரோயினுடன் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் எப்பாவல பத்குலவெட்டிய பகுதியைச் சேர்ந்த 2 பிள்ளைகளின் தாயார் ஆவார். எப்பாவல போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் குறித்த பெண்ணின் இல்லத்தை அதிரடியாக சோதனையிட்ட போதே அவரிடமிருந்து 2.450 கிராம் ஹெரோயின் போதைப்பொருள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டுள்ள இப்பெண்ணுக்கு இதற்கு முன்னரும் சட்டவிரோத மதுபான கடத்தல்கள் மற்றும் போதைப்பொருள் வியாபாரம் தொடர்பாக 10க்கும் மேற்பட்ட குற்றச்சாட்டுகள் உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இப்பிரதேசத்தின் முக்கிய போதைப்பொருள் விநியோகஸ்தராக இவர் செயற்பட்டு வந்துள்ளார் என்பதும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபரான பெண் சனிக்கிழமை தம்புத்தேகம நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டார். வழக்கை விசாரித்த நீதவான் சந்தேக நபரை வரும் ஜூலை மாதம் 15ஆம் தேதி வரை விளக்குமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டுள்ளார். மேலும் இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். கம்பஹா கடவத்தை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட இகல பியன்வில பகுதியில் நேற்று முன்தினம் இரவு இடம்பெற்ற கூறிய ஆயுத தாக்குதலில் 54 வயதுடைய ஒருவர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர்.
உயிரிழந்தவர் கடவத்தை பகுதியை சேர்ந்த 54 வயதுடையவர் என காவல்துறையின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. சம்பவத்தில் காயமடைந்த இருவர் உடனடியாக ராகம போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர்களில் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். ஆரம்பகட்ட விசாரணைகளின்படி உயிரிழந்தவர் தனது சகோதரரின் பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்டிருந்த போது அங்கு வந்த மேலும் இருவருடன் ஏற்பட்ட வாய் தகராறு வன்முறையாக மாறி கூறிய ஆயுதத்தால் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. சம்பவம் தொடர்பாக பிரதான சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தப்பிச்சுள்ள மற்றைய சந்தேக நபரை கைது செய்வதற்கான மேலதிக விசாரணைகளை கடவத்தை காவல்துறையினர் முன்னெடுத்து வருவதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது.